பிரபஞ்சம் என்னதான் அது? எரிக்கும் சூரியன், அதை சுற்றிலும் ஒழுங்காய் ஒரு 10 கோள்கள் தானாய் பிள்ளைகளை சுற்றி வருவது போல் ஒரு நியாயமான ஒழுங்கான இயக்கம். அதில் காற்று மண்டலம், மழை, இடி, மின்னல், உயிர்கள், பச்சைகள், புல்பூண்டுகள். இந்த பூமி சூரிய குடும்பம். இதை பற்றி மட்டுமே மனிதன் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறான். மற்றபடி செவ்வாய் கிரகத்தை தாண்டினால் 1% ஆதாரத்தின் அடிப்படையிலும் மீதி 99% யூகங்களின் அடிப்படையிலும் தான் தெரிந்து வைத்திருக்கிறானே தவிர இந்த பூமியிலே கூட 85% மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் உறங்கி கிடக்கிறது. உதாரணமாய் பெட்ரோல், நிலக்கரி, இரும்பு, தங்கம் போன்ற கனிமங்களாகட்டும், மா சக்தியான மின்சாரம், அதி அற்புத சக்தியான நெருப்பு, இந்த இரு சக்திகளின் கண்டுபிடிப்புகளாகட்டும், இவைகளுக்குள் மனிதன் தன் ஜென்மாந்திர தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழ பழகி இரு சக்திகளையே விஸ்தரித்துக் கொண்டு போகிறான். அவனின் உலகம் நெருப்பு, மின்சாரம் என்று 2 மட்டும்தான் என்றாகிவிட்டது. எனவேதான் 3வது ஒரு சக்தி இருப்பதை அவன் கண்டறிய முற்படவில்லை. அது அவனுக்கு தேவையும் இல்லை. எனவே அவன் இங்கிருக்கும் மற்ற உண்மைகளை தேடாமல் அவன் பார்வை சந்திரன், சூரியன், பிரபஞ்சம் என்று போய்விடுகிறது. அதை முழுமையாக அறியவும் அவனுக்கு விஞ்ஞானம் போதவில்லை. ஆனாலும் அவனது முயற்சிகளும் அவ்வப்போது அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனித முயற்சிகளின் வெற்றியே விண்மீன்கள் எல்லாம் சூரியன்கள் என்றும் அசத்துகிறான், பால்வீதி என்கிறான். ஒரு நாள் பதில் கிடைக்காதா என்று தவம் கிடைக்கிறான். வீனஸில் அமிலமலை, நிலவில் மனிதர்கள் வாழ சாத்தியக்கூறு என்பது வரை தொட்டிருக்கிறான். ஆனாலும் நாம் சூரியனை தாண்டிவிட்டால் அது முழுக்க முழுக்க யூக சிறைக்குள் மட்டுமே அடங்கி இருக்கிறது. நெற்றி பொட்டில் அடித்தார் போன்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. அறுதியிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்புவோருக்கு இது உண்மையாகவும் நம்பிக்கையற்றோருக்கு இது ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமாகவும் இருக்கட்டும். வானுலக வார்த்தைகளின் சில விளக்கங்கள். கியா என்பது நட்சத்திரம். மிசோனா என்பது 28 நட்சத்திரங்களை கொண்டது ஒரு மிசோனா. சினிக்கும்பே வாடியா என்பது பல லட்சம் மிசோனாக்களை கொண்டது ஒரு சினிக்கும்பே வாடியா. காமின்ஸ் என்பது பல லட்சம் வாடியாக்களை கொண்டது ஒரு காமின்ஸ். மார்க்கின்ஸ் என்பது பல லட்சம் காமின்ஸ்களை கொண்டது ஒரு மார்க்கின்ஸ். ஹண்டா என்பது பல லட்சம் மார்க்கின்ஸ்களை கொண்டது ஒரு ஹண்டா. பிரபஞ்சம் என்பது பல லட்சம் அண்டாக்களை கொண்டது ஒரு பிரபஞ்சம். ஆக பல பிரபஞ்சங்கள் உண்டு. மால் என்பது பூமியை குறிக்கும். டொமினிக் என்பது விஞ்ஞானிகளை குறிக்கும்.